ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவியர் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவியரில் லே சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளப்போட இன்னொரு அட்மின் இருக்கார் பார்த்தீங்களா, ரிஸ்வான். அவர் வந்துட்டு ரைடிங் ஃபேண்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே போயிட்டு ரைடிங் ஃபேண்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகேவா இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளானு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாமே மாற்றணும்னு சொல்லியிருந்தான் வண்டிக்கு. ஸோ அதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணிவிட்டு அங்கே என்ன ஆஃபர் இருக்குது, அவன் என்னென்ன அக்சசரிஸ் வாங்குறான் அப்படின்றத எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா, கிளம்புவோம். ஸோ கைஸ், வந்துட்டோம் மோட்டோவியர். ஸோ சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த மோட்டோவியர். நம்ம ரிஸ்வான் தான் நிற்கிறான். இப்போ எல்லாமே வாங்கிட்டோம். கடா தம்பி எப்படி இருக்க? வாங்கிட்டியா? இப்போதான் ஸோ கைஸ், அப்படியே போயிட்டு என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஹாய் ப்ரோ. வாங்க ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டோர்ல ஏதாவது ஆஃபர் இருக்கா? ஏன்னா லே சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏதாவது ஆஃபர் இருக்கா? லேகாவே பெஸ்டா காம்போ ஆஃபர்ஸ் 4 ஆஃபர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். சோ என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஜாக்கெட், க்ளவ், நீ கார்டு மூணு வந்து உங்களுக்கு 6999ல வருது உங்களுக்கு. பேசிக்கா போறவங்களுக்கு. இல்ல எனக்கு ரைடிங் பேண்ட் அதுல வேணும் அப்படின்னா ஜாக்கெட், பேண்ட், க்ளவ் 8999 வருது உங்களுக்கு. இல்ல எனக்கு அதுல பூட்டும் என்கிட்ட பூட்டும் வேணும் அப்படின்னா ஜாக்கெட், க்ளவ், பேண்ட், பூட் நாலும் சேர்த்து 12999 காம்போல கொடுக்குறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து லேக் அந்த வெதர் கண்டிஷனுக்காக அப் டு 5 டிகிரி விஸ்டாண்ட் பண்ற மாதிரி தெர்மலோட தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. க்ளவும் பாத்தீங்கன்னா நார்மல் டூரிங் க்ளவ் பேஸ் ஃபுல்லி லெதரோட வந்துரும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி பேஸ் ஃபுல்லி லெதர் வித் L2 கார்டோட கொடுத்துருவோம் உங்களுக்கு. L2 கார்டு. ஆமா. சோ பேசிக்கா வந்து நார்மல் டெக்ஸ்டைல் க்ளவ்ல நம்ம கொடுக்கறதுல டாப் ஃபுல்லா மெஷ் உங்களுக்கு சிட்டி அண்ட் ஆல் வெதர் ரைடிங் க்ளவ்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். நம்ம மழை தண்ணி போனா உள்ள தண்ணி என்டர் ஆகும் உங்களுக்கு. அதனால தான் மெஷ்ல உங்களுக்கு வருது உங்களுக்கு. அதே மாதிரி பூட்டும் பாத்தீங்கன்னா ஹெவி கிரிப்னஸோட தான் கொடுக்குறோம். நார்மல் இப்போ வாட்டர் கிராசிங்கா இருக்கட்டும் எங்கனாலும் கால் வச்சீங்கன்னா அந்த கிரிப்னஸ் நிக்கணும். ஆமா, ஏன்னா லேவ்ல நிறைய வாட்டர் கிராஸ் அந்த காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம். இது இல்லாம எனக்கு பேண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் வேணும், ஆனா பேண்ட் அதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேண்ட்ல எனக்கு இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ஜாக்கெட், பேண்ட், க்ளவ் மூணுமே வந்து 10999. சோ மொத்தம் 4 காம்போ ஆஃபர் இப்ப லேக்காவே நம்ம ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். கீழ அக்சசரிஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க. ஓகே, பைக்கர்ஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் அக்சசரிஸ் இது எப்படி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம்னா இது ஒன்னு ஒரே ஸ்டோர் உங்களுக்கு. சோ என்ன ப்ராடக்ட்ஸ் பைக்கர்ஸ்க்கு என்ன ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட ஈஸியா அக்சஸபிளா இருக்கும். எல்லாமே வச்சிருக்கீங்க. பைக்கர்ஸ் நீடுக்கு எல்லாமே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் லக்கேஜ் அக்சசரிஸ்ல இருந்து பார்த்தலாம். லக்கேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் பேக், சாடல் பேக், டஃபில் பேக், டேங்க் பேக், சோ இந்த மாதிரி எல்லா சீரிஸ் காம்போவுமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. சோ டேங்க் பேக் எதுக்காக பேசிக் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லாங் ரைடு போறவங்களுக்கு எசென்ஷியல் நீட்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறோம், இல்ல பர்ஸ், ஒரு பவர் பேங்க், சார்ஜர் வைக்கிறோம், வண்டியோட RC புக் வைக்கணும்னாலும் ஃப்ரண்ட்ல டேங்க். இப்போ எந்த வண்டியிலுமே டேங்க் ப்ரொவிஷன் கிடையாது. சோ அதனால ப்ரொவிஷன்ஸ் வச்சு நம்ம டேங்க் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டஃபில் பேக், டெயில் பேக் அப்படின்னா மினிமம் ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரிப் போறவங்களுக்கு லக்கேஜஸ் வந்து நார்மல் நம்ம சும்மா அந்த கேரி பேக் மாதிரி வச்சு அதில் லாக் பண்ண முடியாது. இல்ல ட்ரக்கிங் பேக் மாதிரி வச்சு லாக் பண்ணாலும் பஞ்சி ரோப்ஸ் அது இது நம்ம டைப் பண்றதே டைம் போயிடும் உங்களுக்கு. பட் ஆனா சாடல் பேக், டஃபில் பேக்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வச்சமா அதுல இருக்கிற 4 ஸ்ட்ராப்பே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 months மேனுஃபேக்சரிங் வாரண்டி வந்துருது. அதாவது ஸ்டிச்சஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் 6 months உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். போஸ்ட் 6 monthsம் ஸ்டிச்சஸ் எனக்கு இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் இஷ்யூ ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. மேக்னெட்ல வந்து பேக்ல வந்து 2 டைப் வருது. ஒன்னு வந்து வெல்க்ரோ பேஸ் வந்துரும் மேக்னெட். மேக்னெட்டும் வந்துரும் உங்களுக்கு, கிளிப் லாக்கும் வந்துரும். இது நீங்க ஃபைபர் டேங்க்கும் யூஸ் பண்ணலாம், மெட்டல் டேங்க்கும் ரெண்டுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரோ பேக் வந்து 700 ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. 7 லிட்டர்ஸ். இது 19 லிட்டர் 1950 வரும். இப்போ ரீசெண்டா வந்து உங்களுக்கு 4 மேக்னெட் பேக் லான்ச் பண்ணிருக்கோம். அது வந்தோடனே ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. அதை நான் உங்களுக்கு போட்டோ காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது 36 லிட்டர், அதாவது 24 + 12 லிட்டர். சோ இது வந்து நீங்க ஒரு பேக் பேக் மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். கீழே வெல்க்ரோ பேஸோட வந்துரும். இது இல்லாம உங்களுக்கு பேக் பேக் ஆப்ஷனும் வந்துரும் உங்களுக்கு. ஓ சூப்பர் ப்ரோ. சோ இது வந்து ஈஸியா கேரி பண்ணிட்டு லாங் டிராவல் ட்ரக்கிங் போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மோரோவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்க தாராளமா உள்ள வச்சிடலாம் உங்களுக்கு. ஓ எக்ஸ்டெண்டட் ஆமா 24 + 12 லிட்டர் எக்ஸ்பாண்டபிள். ஓகே. சோ 36 லிட்டர் வரும் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. இந்த ஹெல்மெட்டே நீங்க உள்ள வைக்கிறனால எந்த ஹெல்மெட் வேணாலும் நீங்க உள்ள வைக்கலாம்.
அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும். பிளஸ் அடிஷனல் என்னன்னா இது எல்லா பேக்ஸோடயும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் கொடுத்துரும். ஓ கிரேட். நீங்க மோட்டோல எந்த பேக் எடுத்தாலுமே எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் கம்பல்சரி வந்துரும் உங்களுக்கு. சோ வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. வாட்டர் வந்து உள்ள லீக்கேஜ் ஆகாது. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப் கார்டா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்துட்டு போறதுக்கு, லேப்டாப் போன் வைக்கணும், ட்ரோன்லாம் எடுத்துட்டு போகணும், கேமராஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்படி நம்ம வந்து ஹார்ட் லக்கேஜஸ் போயிடலாம். ஓகே. ஸோ இது சாஃப்ட் லக்கேஜ்னு சொல்லுவோம், இது ஹார்ட் லக்கேஜ்னு சொல்லுவோம். ஹார்ட் லக்கேஜ்ல பாத்தீங்கன்னா டாப் பாக்ஸ், பானியர்ஸ் அதெல்லாம் வரும். இப்போ டாப் பாக்ஸ் வந்து எந்த வண்டியில மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வர எல்லா வண்டியிலுமே யூனிவர்சல் மவுண்ட் பண்ணலாம். ஒரே விஷயம் டாப் கேரியர் போடணும். இப்போ நீங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவீங்களா? டாப் கேரியர் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, அக்சசரிஸ்ல எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டாப் கேரியர் வராத வண்டிக்கு டாப் கேரியர் போட்டும் இந்த பாக்ஸ் மவுண்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த டாப் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 2 டைப் வரும் உங்களுக்கு. ஒன்னு ஃபைபர் பிளாஸ்டிக், இன்னொன்னு அலுமினியம். அலுமினியம்லயே ஏபிஎஸ்ன்னு இருக்கு, நார்மலும் இருக்கு உங்களுக்கு. ஸோ நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரிக்வயர்மெண்ட்னா என்ன பெருசா இருக்க போது நான் பாக்ஸ் தானே கேட்கறேன் அப்படின்னு யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. இப்போ நான் லேப்டாப் ட்ரோன் மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து ஜாஸ்தி. ஸோ அதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஃபைபர் பிளாஸ்டிக் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், அலுமினியம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா விஸ்டாண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ கீழே விழுந்தாலும் இது 3-4 வாட்டி விழுந்தா பிரேக் ஆக சான்சஸ் இருக்கும். பட் அது நீங்க எத்தனை வாட்டி போட்டாலும் பெண்ட் கிராக் அந்த மாதிரி தான் அமைது, பிரேக் ஆகாது. சோ உள்ள இருக்கிற ப்ராடக்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது எல்லாமே கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப் தான். எல்லாமே கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பீடிங் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃபுல் க்ளோஸ்ட்ல வரும் உங்களுக்கு. ஆமா உள்ள வந்து உங்களுக்கு செம பிரீமியமா இருக்கு. ஆமா உள்ள அந்த ஃபாக்ஸ் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. சோ ஃபாக்ஸ் லெதர் ஃபினிஷ் இருக்கறனால அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. இது குவாலிட்டி வைஸ் சுப்பீரியரா இருக்கும். இது 28 லிட்டர் கெபாசிட்டி. 28 லிட்டர் கெபாசிட்டில தாராளமா நீங்க ஒரு 14 to 15 இன்ச் லேப்டாப் நீங்க உள்ள வைக்கலாம், ஆஃபீஸ் ஃபைல்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போகலாம். பட் எனக்கு ஹெல்மெட் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலே மினிமம் 45 தான் போகணும். நீங்க மினிமம் 45, 36, 38 கூட ஹெல்மெட் செட் ஆகாது. 45னா நீங்க எந்த சைஸ், எந்த ஷேப் ஆஃப் ஹெல்மெட், எந்த சைஸ் ஆஃப் ஹெல்மெட் வேணாலும் நீங்க உள்ள வச்சுக்கலாம். இதுல எது 45? இதுல 45 இல்ல 55 இருக்கு. இது 55 லிட்டர்ஸ். 55 லிட்டர்ஸ்ல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜிஎஸ்ல பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு. சோ இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ். இது 36 லிட்டர். இதுல வந்து நம்ம நார்மலி யூஸ் பண்ண சிட்டி ஹெல்மெட்ஸ் போகும், டூரிங் ஹெல்மெட்ஸ் உள்ள போகாது. டூரிங் உள்ள போகாது. சிட்டி ஹெல்மெட்ஸ் உள்ள போகும் உங்களுக்கு, நல்லா இருக்கும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா பானியர்ஸ் இருக்கும். பானியர்ஸ் என்ன கான்செப்ட்னா, இப்போ லாங் டூரிங் நான் வந்து எனக்கு லக்கேஜஸ் நான் எதுவும் வச்சு டைப் பண்ண வேணாம், பட் எனக்கு எல்லாமே பாக்ஸ் ஷேப்ல இருக்கணும், நான் உள்ள வீட்ல ஸ்டஃப் பண்ணி போறேன்னா அங்கே போய் நான் கழட்டிக்கணும், ஈஸி ரீடாச்சபிள் அப்படின்னாலே நீங்க பானியர்ஸ் போகலாம். பட் பானியர்ஸ் நாங்க மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் வண்டி, இல்ல வந்து நீங்க உங்க பைக்குக்கு ஏத்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். லாங் டூரிங்க்கு அது பெஸ்டா இருக்கும். லாங் டூரிங்க்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். நம்ம மீடியா 650, மீடியா 350 எல்லா பைக்குமே போட்டு கொடுத்துருக்கோம். லாஸ்டா போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஃபேசர் எஃப்செட்டுக்கு போட்டு கொடுத்தோம். 2015 மாடல் பைக்குக்கு போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த மாதிரி டாப் பாக்ஸ் போட்டுருக்கோம். நிறைய நைட் ரைட்ஸ் பண்றோம். சோ அதுக்கு லைட்ஸ் இருக்கா? ஃபாக் லைட்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா வண்டியில வந்து நம்ம டைரக்டாவே பிளக் அண்ட் ப்ளே பண்ற மாதிரி எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்கு. சோ எல்இடி ஹெட்லைட்ஸ் போட்டாலுமே இப்ப நீங்க கேரளா சைடு போனீங்கன்னா செக் போஸ்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், வண்டியோட ஒரிஜினாலிட்டி மாத்திரம் அப்படின்ட்டு. அதுக்காகவே ஃபாக் லைட்ஸ் போடலாம். ஃபாக் லைட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 வாட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட 180 வாட்ஸ் 200 வாட்ஸ் வரைக்குமே இருக்கு. லூமினன்ஸ் அதே மாதிரி 2000 லூமினன்ஸ்ல இருந்து 10,000 லூமினன்ஸ் வரைக்கும். சாரி 20,000 லூமினன்ஸ், எம்ஜி வந்து 20,000 லூமினன்ஸ் வரும். அது வரைக்குமே இருக்கு. சோ நீங்க அப்ப யோசிக்கலாம், ஹெட்லைட் நீங்க மாத்தினாலே போலீஸ் ப்ராப்ளம் வரும் சொல்றீங்க. ஃபாக் லைட் மாட்டினான்னு சொல்லிட்டு என்னன்னா, தமிழ்நாடு கர்நாடகா வந்து ஃபாக் லைட்டை சிட்டி லிமிட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது. ஃபாக் லைட் யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ஒரு டார்க் பிளேஸ், ஒரு ஹில்லி ரீஜன்ஸ் போறீங்க, ரெயின்ல போறீங்க, ஃபாக்ல போறீங்கன்னா யூஸ் பண்ணலாம், அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் பார்டர்ஸ் கிராஸ் பண்ணும்போது ஃபாக் லைட்ஸ் ஆஃப்ல இருக்கணும், கவர் பண்ணி வச்சிடுங்க, சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் மாறும். கேரளா ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்க கேரளா ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது வந்து கவர்ல இருக்கணும். சோ ஈவன் தோ அவங்க வந்து லைட் ஆன் பண்ணி பார்த்தாலும் வெளியில வந்து வெளிச்சம் வரக்கூடாது, இந்த லைட் த்ரோ வரக்கூடாது. கவர் பண்ணி யூஸ் பிரச்சனையே இல்லை. அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க ஹில் ரீஜன்ஸ்ல ஃபாக் டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, அங்க வந்து லைட் வந்து இப்போ ஹைவேல பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத மாதிரி தான் போடணும். மேக்ஸிமம் ஃபாக் லைட்ஸ்ன்றாலே நம்ம ஹெட்லைட்டுக்கு மேல ஒரு 4 லைட் அப்படி அடுக்கி வச்சிருவோம். அந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய பேர் பண்றாங்க. பட் பண்ணக்கூடாது. ஹெட்லைட் லெவலை விட லோல வச்சிடலாம். ஹெட்லைட் லெவல் லோல வச்சு, ஆமா அது லீகல். லோல வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் தான். வண்டி ஆன்ல இருக்கும் போது ஐடியல் மோட்ல ஃபாக் லைட் ஆன் பண்ணிடாதீங்க. எப்பயுமே வண்டி ஆன்ல இருக்கா மினிமம் த்ராட்டில் கொடுத்துக்கோங்க. ரன்னிங்ல வந்து நீங்க எத்தனை லைட் போட்டாலுமே ப்ராப்ளம் கிடையாது. அது ஒரு பாயிண்ட். இப்ப இது வந்து உங்களுக்கு லைட் டிஸ்பிளேக்கு இருக்கு உங்களுக்கு. சோ இது இல்லாம நம்ம வந்து நீங்க சில பேர் இல்ல ப்ரோ எனக்கு நான் வண்டியில ஃபிட் பண்ண மாதிரி அந்த த்ரோ எனக்கு விசிபிலிட்டி வேணுங்கிறதாவே டெமோ பீஸ் ஃபுல்லாவே செக் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி வைஸ் என்னென்ன ஃபாக் லைட், என்னென்ன த்ரோ, என்னென்ன லைட் கன்வர்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்துக்கலாம். ஆமா
சோ இது பாத்தீங்கன்னா த்ரோ கொஞ்சம் கம்மி இருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரே பவர் சோர்ஸ்ல கரெக்டா இருக்கறனால. ஓகே ஓகே ஓகே. சோ நம்ம இண்டிவிஜுவலா பாக்குறதுக்கும் இதுக்கும் மைல்ட் டிஃபரன்சஸ் இருக்கும் கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் நம்ம பைக்கர்ஸ்க்கு மேக்ஸிமம் தேவையான மொபைல் ஹோல்டர்ஸ். ஓகே. மொபைல் ஹோல்டர்ஸ்னாலே ரெண்டு ஆப்ஷன், ஒன்னு ஐபோனு இன்னொன்னு ஆண்ட்ராய்டு. ஆமா. அதுலயும் பிரிக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சீங்களா? அப்படி கிடையாது. ஐபோனுக்கு என்னன்னா பின்னாடி வந்து வைப்ரேஷன் டேம்பரோட வரும் உங்களுக்கு. ஆமா. சோ இப்ப ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் வைப்ரேஷன் போனுக்கு போகுதுன்னா போனோட பின்னாடி சென்சார்ல வந்து கேமரா வந்து போயிடும். வீடியோ ஸ்டெபிலைஸ் ஆகாது, மத்தபடி போட்டோஸ் எடுக்கலாம். வீடியோ எடுத்தீங்கனாலே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அதனால ஸ்டெபிலைசரோட போறது நம்மளுக்கு எப்பயுமே சேஃப் போனுக்கு. அது ஆண்ட்ராய்டுக்கு எந்த போனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஒரு S23 அந்த மாதிரி கொஞ்சம் ஹை பட்ஜெட் ரேஞ்ச் போகும்போது ஏன்னா போன் ரொம்ப போன் செக்யூரா இருக்கணும்ங்கறதுக்காக மொபைல் ஹோல்டர்ல நார்மல் மொபைல் ஹோல்டருக்கும் வைப்ரேஷன் டேம்பருக்கும் 400 ரூபா தான் டிஃபரன்ஸ். அதுக்கே போயிடலாம். வைப்ரேஷன் டேம்பரோட போயிடலாம். எனக்கு கேட்டீங்கன்னா வைப்ரேஷன் டேம்பரோட சஜஸ்ட் பண்ணுவேன். இல்ல ப்ரோ கம்மி பட்ஜெட் அப்படின்னா 700க்கு 6 months வாரண்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். சாடல் வருது 7 months 6 months வாரண்டி. அது இல்லாம போகோல எல்லா சீரீஸ்மே இருக்கும், வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர். சோ எல்லா சீரீஸ்மே நம்ம கிட்ட மொபைல் ஹோல்டர்ஸ் இருக்கு. அண்ட் மெயின் திங் பாத்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸும் மொபைல் ஹோல்டர்ஸும் எல்லாமே இன்னோஸ் ஃபிட்டிங். வயரிங் கட் பண்ண மாட்டோம், வாரண்டி வாய்ட் ஆகாது. ஓகே, நோட் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி அடிஷனல் அக்சசரிஸ். ஓகே. சோ இப்போ பைக்கர்ஸ்க்கு தேவையான மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பஞ்சி ரோப்ஸ், இந்த சின்ன சின்ன அக்சசரிஸ் தான் நிறைய நம்ம மிஸ் பண்றது டிராவல் அப்ப. சோ அந்த பஞ்சி ரோப்ஸா இருக்கட்டும், ஹெல்மெட் லாக், அதே மாதிரி உங்களுக்கு அந்த டயர் பஞ்சர் கிட். சோ இதோட நீட் எப்படி, அதை விட எப்படி இப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியே கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, எனக்கு பஞ்சர் கிட் யூஸ் பண்ண தெரியாது, இல்ல மோட்டர் கிளீன் லூப் யூஸ் பண்ண தெரியாதனால உங்களுக்கு எல்லாமே சொல்லி டெமோ கொடுத்துருவோம் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி வண்டிக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே நம்ம கிட்ட இருக்கும் உங்களுக்கு. சோ செயின் லூப், மோட்டர் கிளீன் லூப், பைக் ரெயின் கவர், சோ எல்லாம் ஒரே இடத்துல A to Z. ஆமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் மேக்ஸிமம். நீங்க வந்தீங்களா உங்களுக்கு என்ன நீட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் வந்து பைக்கர்ஸ்க்கு தேவையான ப்ளூடூத், இன்டர்காம். சோ மேக்ஸிமம் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து லாங் ரைட் அப்ப வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரிசில் ஆயிட்டு தூக்கம் வர சான்சஸ் இருக்கு. சோ அதுக்காகவே உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கு, இன்டர்காம் ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ப்ளூடூத் வந்து இப்ப பேசிக்கா வந்து நம்ம நார்மலா கால் பேசுறது, பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே பிரீமியம்ல தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே பாத்தீங்கன்னா நார்மல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1350 தான் வரும் உங்களுக்கு. ஆனா சவுண்டோட குவாலிட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு. சும்மா நார்மலா அப்படியே கனெக்ட் பண்ணுங்களேன். BT8 வரும் உங்க போன்ல. ஸோ இது என்னன்னா நார்மல் வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுலாம் பிரைஸ் கம்மி இருந்துச்சுன்னா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த பிரைஸுக்கும் இந்த வால்யூமுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 10,000 12,000 ஒர்த்து நீங்க வாங்குறதுக்கு ஈக்குவலான சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஓகே, சும்மா ஏதாவது சாங் ப்ளே பண்ணுங்க. இது நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இதுல போட்டு இந்த மைக் கிட்ட வச்சிருந்தோம். என்னமோ நார்மலா இதுல கேக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எஸ், சவுண்ட் சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா குவாலிட்டி பிரீமியமா இருக்கு. நம்ம வியூவர்ஸ் கேட்கறதுக்காக. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சவுண்டோட குவாலிட்டி பிரீமியமா இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஃபுல்லாவே ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஹெல்மெட்டுக்கு உள்ளே பிளேஸ் பண்ணி இருக்கறனால வெளியில இப்ப மழை பெய்யுது அதுக்காக அந்த இது டிவைஸ் போயிடுமான ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 1350 தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. 1350 மட்டும் தான் இது. நார்மலா ஒரு இயர்பட்ஸ் வாங்குறதுக்கு இது அழகா வாங்கிடலாம். ஆமா, இயர்பட்ஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா எடுக்கும்போது கீழே விழுந்துரும். ஹெல்மெட் போடும்போது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்காது, எல்லாமே இருக்கும் இதுல உங்களுக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்டர்காம் மோடு நம்ம ஒரு 4 பேர் ரைடு போறோம், கம்யூனிகேட் பண்ணலாம், சிக்னல் இல்லாத இடத்துல பேசணும்னா இன்டர்காம் மோட்ஸ் போலாம். இன்டர்காம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 4,000 இருந்து 12,000 வரைக்கும் இருக்கு. இதுல வாரண்டி செக்மெண்ட் இருக்கு, நான் வாரண்டி செக்மெண்ட் இருக்கு. வாரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ப்ளூ ஆர்மர், செனா அது எல்லாமே வாரண்டில வரும். நான் வாரண்டி வந்து BSDDP, அதெல்லாம் நான் வாரண்டி. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நான் உங்களுக்கு ஃபாக் லைட்ல சொன்னேன்ல வண்டி ஐடல் மோட்ல விட கூடாதுன்னு, அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்துட்டாலே 20% கீழே பேட்டரி போகாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ரைடிங் போற ஹெல்மெட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு 1 hour அதை ப்ளே பண்ணிடுங்க. ஹெல்மெட் எடுத்து நீங்க வச்சு ப்ளே பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்டுருங்க.
போட்டு அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடுதா, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. பேட்டரி ரீசைக்கிள் ஆகணும். அந்த மாதிரி ரீசைக்கிள் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது, பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கூலர்ஸ், காகல்ஸ், அந்த மாதிரி வந்து ரைடர்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது நைட் விஷனும் நல்லா இருக்கும். டே மட்டும் இல்லாம நைட் அண்ட் டே ரெண்டுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கு, பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, சுத்தமா தெரியல. அந்த வெயிலோட எஃபெக்ட் தெரியாது, கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு வருது பிரைஸ்? இது வந்து 1500 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 1300 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுல வந்து 2 கிளாஸஸ் அடிஷனல் பிரீமியமா இருக்கு. ஆமா, இதுல கிளியரும் வந்துரும், ஃபுல் பிளாக்கும் வந்துரும். டே மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் பிளாக். நான் மாத்தி ரொம்ப இருட்டு ரீஜன் யூஸ் பண்ண போறேன்னா கிளியர் போட்டுக்கலாம் உங்களுக்கு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி இது மாத்திக்கலாம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பைக்கோட கார்ப்ளே ஆப்ஷன் வச்சிருக்கோம் உங்களுக்கு. சோ எல்லா பைக் நேவிகேஷன் மாதிரி, ஆமா, நேவிகேஷன் சிஸ்டம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் பிளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ எல்லா பைக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு வருது பிரைஸ் ரேஞ்ச்? இது வந்து 6 months வாரண்டியோட 8300க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 8000 வித் ஃபிக்ஸிங்கோட பண்ணி கொடுத்துறோம். இன்ஸ்டாலும் நீங்களே, இன்ஸ்டாலேஷன் அண்ட் டிபிஎம்எஸ் மானிட்டரிங் வந்துரும் இதுல. டயர் பிரஷர் கூட போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுக்குமே இது கனெக்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இது இல்லாம எனக்கு ஸ்லைடர்ஸ் வேணும், எனக்கு வேற பைக்குக்கு ஸ்லைடர்ஸ் நீங்க ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா, பண்ணலாம். அது இல்லாம ஜீரோலர், பேடாக் ஸ்டாண்டு, சோ இந்த மாதிரி ஆக்சஸரீஸ் இதுதான் இப்ப நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஆமா, சோ இந்த மாதிரி ஆக்சஸரீஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. சோ இப்போ நம்ம டஃபல் பேக், சாஃப்ட் லக்கேஜ் அது எல்லாமே பார்த்தோம் உங்களுக்கு. இப்போ சாஃப்ட் லக்கேஜ் சாடல் பேக் அப்ப நம்ம பைக்ல டைரக்டா மவுண்ட் பண்ணலாமான்னா அது ஆக்சஸரீஸ் பண்ணிட்டே போடணும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆக்சஸரி செக்ஷன் ஃபுல்லாவே இங்கே இருக்கும் அந்த சைடு. ஆக்சஸரீஸ் என்னன்னா வண்டியோட கிராஷ் கார்டு, சாடல் ஸ்டே, டாப் கேரியர், ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கிட்ட இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். இல்ல பேசிக் நக்கல் கார்ட்ஸ் எனக்கு வேணும்னா நக்கல் கார்ட்ஸுக்கு தனியா இருக்க கலெக்ஷன் தனியா வச்சிருக்கீங்க. இதுல வந்து பைக் வைஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டருக்கு உள்ளது, டாமினருக்கு உள்ளது, என்எஸ் உள்ளது, இன்டர்செப்டர் உள்ளது, R15க்கும் கிராஷ் கார்டு, எல்லா பைக்குக்கும் தனித்தனியா அவைலபிள் இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு நீங்க வர்றீங்க ரெடி ஸ்டாக் இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் 1 or 2 daysல அரேஞ்ச் பண்ணி வரோம். சூப்பர். இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ ஸ்டாக். சோ பைக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. ரோனினுக்கும் இன்னொரு பைக் என்னது இன்னொரு 2 பைக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இங்க கிடைக்கலனா கூட ஆர்டர் பண்ணி எடுத்து மேக்ஸிமம் 1 or 2 daysல உங்களுக்கு வர ஃபிட்டிங் எல்லாம் இங்கே பண்ணி கொடுத்துறோம் நீட்டா. சூப்பர். சோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்க பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. இப்போ சாடில் ஸ்டே சொல்லிட்டீங்க, கிராஷ் கார்டு சொல்லிட்டீங்க. இப்போ லக்கேஜோட நம்ம பேக் மட்டும் தனியா மாட்டிட முடியாது. சோ அதுக்கு கேரியர் இருக்கா? டாப் கேரியர் இருக்கு உங்களுக்கு. டாப் கேரியர் இது பாத்தீங்கன்னா பல்சர் 150 டாப் கேரியர், மீட்டியரோட டாப் கேரியர், டியூக் BS4 உள்ளது, Yamaha MT-15 உள்ளது. அது வந்து உங்களுக்கு ஹார்லி டேவிட்சன் X440. சோ இதெல்லாம் வந்து X440க்குலாம் உங்களுக்கு ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பைக்குமே இருக்கும். இப்போ Yamaha XSR வச்சுல சோ அந்த வண்டிக்கு சாடல் ஸ்டே, கிராஷ் கார்டு, இப்பதான் ரீசெண்டா ஃபுல் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல வர வண்டிக்கு அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, மேக்ஸிமம் 1 or 2 days நம்ம அரேஞ்ச் பண்ணி இங்க கொடுத்துருவோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டா இங்க பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் இல்லாம இன்ஸ்டாலும் நீங்களே இங்க பண்ணிடுறீங்கிறது பெரிய பிளஸ் எங்களுக்கு. ஃபிக்ஸிங் இங்கே இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட வாரண்டி வாய்ட் ஆகாது. அதே மாதிரி மைனஸ் ஸ்கிராச்சஸ், டென்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஃபிக்ஸிங் இப்போ பண்ணுவோமான அதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி இங்கே தான் பண்றீங்க. ஸோ இப்போ கூட ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ஃபாக் லைட் ஏற்றி விட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபிக்ஸிங் எல்லாம் இங்க பண்ணி கொடுக்கறதுனால கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஓகே நடக்குது. ஏன்னா நிறைய இதுல வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வண்டி நிறுத்திட்டு அவங்களே பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டா வந்து எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இது கண்ணு முன்னாடி பண்றப்போ பெரிய பிளஸ். அது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கும். ஓ நம்ம முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம கேர் பண்ண விட நம்ம பைக்கை தான் கேர் பண்ணுவோம். உண்மைதான். இன்னைக்கு நீங்க ஒரு சட்டு 2000 வாங்க போறீங்க, 2000 வாங்கலாம். 8000 ரூபா பரவாயில்ல, 10,000 இருக்கா அப்படின்னு யோசிப்போம். ஆமா, அப்படிதான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே உங்களுக்கு. ஓகே गाइस, சோ இப்போ வரையும் நம்ம வந்துட்டு பைக்குக்கான அக்சசரிஸ், அப்புறம் ஃபாக் லைட்ஸ், சேஃப்டி கார்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே பார்க்கலாம்.